சத்திய வாய்க்காலை தோண்டுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில வர்ற பொய்களை நீங்க வாய்க்கால்கள் மூலமா துண்டாக்கணும். என்னோட நண்பர் ஒருத்தர் கங்கை நதியோட கரையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் அங்க போனேன். நாங்க வயல்ல நடந்து போய்கிட்டு இருந்தப்போ வரப்போற பருவத்துக்கு பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்காக ரெடியா அவங்க வாய்க்காலை தோண்டி இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க நெல் விதைக்கிறதா இருந்தாங்க. நெல் வளர அதுக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும். அதுக்காக அவங்க அந்த வாய்க்காலை தோண்டி இருந்தாங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த முழு நிலத்துக்கும் பாயும்படி தண்ணீர் தேங்குற இடத்துல வெள்ளம் வந்து நிலத்தை சேதப்படுத்தும். அதனால அவங்க என்ன பண்ணணும்னா தண்ணீர் வேகமா பாயாதபடிக்கு அவங்க ஒரு வாய்க்காலை தோண்டணும். இப்ப வெள்ளமும் வராது, நிலத்தையும் சேதப்படுத்தாது. அதிகமான சேதாரங்கள் இல்லாதபடிக்கு ஒரு வாய்க்காலை வெட்டணும்னு சொல்றதோட அர்த்தம் இதுதான். இப்ப சக்தி வாய்க்காலை தோண்டுங்கள் அப்படிங்கிற சூழல்ல நம்ம பேசுறதோட அர்த்தம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பொய்களை வெளியேற்றுறதுக்காக நீங்க சத்திய வாய்க்காலை தோண்டுவதாகும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். நம்ம எல்லாருக்குமே தாவீது கோலியாத் கதை தெரியும் இல்லையா? தாவீது ஏதோ 5 அடி உயரம் இருந்தாரு. போர் வீர மாதிரி எல்லாம் இல்ல. அவர் பார்க்க ரொம்ப சின்னவரா இளமையா இருந்தாரு. தன்னோட சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அவர் அந்த போர்க்களத்துக்கு போனாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்ப அவர் அங்க 7 அடிக்கு மேல இருந்த அந்த ராட்சத வீரனான கோலியாத்தை பாக்குறாரு. அந்த கோலியாத் தினமும் வந்து நின்னு தேவனுடைய சேனையை பார்த்து, எனக்கு என் கூட சண்டை போட யார் இருக்கா, எனக்கு எதிராக சண்டை போட யாரால முடியும்னு தினமும் சொல்றான். அவன் இப்படி வந்து சவால் விடுறப்ப ஜனங்க பயந்து ஓடினாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனா இந்த தாவீது இந்த சவால் விடுறவன் யாரு, இவன் கூட நான் சண்டை போடுவேன்னு சொல்றாரு. இந்த சிறுவன் சுயநினைவு இல்லாம பேசுறாரு. இப்படி அவரால இப்படிப்பட்ட சவாலை செய்ய முடியும்னு நினைக்கலாம். பாத்தீங்கன்னா தாவீது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சில பொய்கள் அவரோட மனசுல இருந்திருக்கலாம். வீரன் ராட்சசன் மாதிரி இருக்கான், அவனோட ஆயுதங்கள் மிக பெருசா இருக்கு, நீ ரொம்ப சிறியவனா இருக்க, இந்த மாதிரி. ஆனா தாவீது இந்த பொய்களை அவரோட மனசுக்குள்ள நுழைய விடல. உண்மையா அவர் அதை உடைச்சிட்டாரு. அப்ப உண்மை என்ன? நான் என்னோட பலத்தால நிக்கல, நான் என்னோட தேவனோட பலத்தால நிக்கிறேன். அவர் இதை செஞ்சப்ப அதோட முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவரு கவன்ல ஒரே ஒரு கல்லை வச்சு சுத்தி விட்டப்ப மிகச்சரியா கோலியாத்தோட நெத்தி பொட்டுல அது பட்டு முகம் குப்புற விழுந்தான். அப்படின்னா தாவீது தன்னோட வாழ்க்கையில சத்தியத்தின் குழிய தோண்டினதுனால அங்க அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. இதத்தான் இன்னைக்கு நாம நம்மோட வாழ்க்கையிலையும் செய்யணும். தாவீது எப்படி இந்த பொருளை ஜெயிச்சாரு? அவரோட மனசுக்குள்ள இந்த பொய்கள் ஓடிக்கிட்டு இருந்தப்ப அவர் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை சார்ந்துகிட்டு, என்னோட தேவனே கூட இருக்காரு, அவரோட பலத்தால நான் போர் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் அதை செஞ்சப்ப வெற்றி அவருக்கு சொந்தமாச்சு. இதே வெற்றி உங்களுக்கும் எனக்கும் கூட கிடைக்கும். இது நம்மளோட தினசரி வாழ்க்கையில எப்படி நாம செயல்படுத்துறது? நாம பல சவால்களை கடந்து போறோம். மக்கள் நம்மளை தாக்குறாங்க. சில நேரங்கள்ல இதை பார்த்து இது கூட எப்படி நான் சண்டையிடுவேன், இந்த போரை நான் எப்படி செய்வேன்னு பயப்படுவேன். அப்ப திடீர்னு பைபிள் வசனம் எனக்கு இப்படி சொல்லுச்சு, யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. நான் சத்தியத்தை சார்ந்துகிட்டப்ப, சத்தியத்தின் வாய்க்கால தோண்டினப்ப, தேவனோட வார்த்தை நின்னப்ப எனக்கு வெற்றி வந்துச்சு. இதத்தான் நாம புரிஞ்சுக்கணும்னு தேவன் விரும்புறாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சில பொய்களை கடந்து போய்கிட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சில சோர்வு உண்டாக்குற விஷயங்கள் இருக்கலாம். நீங்க தேவனோட வார்த்தையை கேட்க போகணும்னு தேவன் விரும்புறாரு. தேவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீ புது படைப்பாய் இருக்கிறாய், நான் எல்லாத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்றாரு. நீங்க உங்களை நேசிக்கிறத விட அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறதா சொல்றாரு. நீங்க தேவனோட வார்த்தை மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிங்க. அதை நீங்க வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க. சத்தியத்தை புடிச்சுக்கோங்க. வெற்றி நமக்கு சொந்தமாகும். உங்க வாழ்க்கையில எது நீக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும்.